என்ன பண்ணுறாரு, "என்ன காவேரி, சொல்லு காவேரி எதுக்காக வந்திருக்க? வீட்டுக்கு முறையா வந்திருக்க. என்ன சாப்பிட்ற? உங்கள் வீட்டு அப்பளம் இருக்குது சாப்பிட்றியா?" அப்படின்னு கேட்குறாரு. "போதும் எனக்கும் அப்பளம், என் அம்மாவுக்கும் அப்பளமா?" அப்படின்னு கேட்குறோன்னே, என்ன காவேரி இப்படி கோச்சிக்கிற? வேறு எதுக்காக கோச்சிக்க முடியும்? நானே கோச்சிக்கிறேன்னு இப்போவாவது உங்களுக்கு தெரியுதே. வீட்டில் எல்லாரும் உங்கள் மேலே செம்ம கோவத்துல இருக்காங்க. எதுக்காக இப்படிலாம் தொல்லை குடுத்துக்கிட்டே இருக்கீங்க? ஏதாவது ஒரு பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா?" அப்படின்னோன்னே, "நான் என்ன பண்ணேன் காவேரி? என்ன படல நீங்க? நீங்க ஏன் தான் இப்படிலாம் தொல்லை குடுக்குறீங்களோ தெரியல. எங்களோட அப்பளத்தெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு நீங்க சேல்ஸ் பண்ணுறீங்க. சும்மா இருக்கீங்களா நீங்க?" அப்படின்னோடனே, "ஏன் காவேரி, என் பொண்டாட்டி கஷ்டப்படுறது என்னால் எப்படி பார்க்க முடியும்? அதனால தான் இவ்வளோ பண்ணுறேன். அதனால பண்ணுறேன்னு சொல்லிட்டு எந்தெந்த வேலை பண்ணி வச்சுருக்கீங்க தெரியுமா? தேவையில்லாத வேலை ஏங்க செஞ்சுட்ருக்கீங்க? என்ன இப்போ திடீர்னு என் மேலே அவ்வளோ காதல் உங்களுக்கு?" அப்படின்னோடனே, என்ன காவேரி இப்படி சொல்கிற? திடீர்னு வந்து இந்த காதல் எப்போலேருந்து உன் மேலே காதல் தெரியுமா எனக்கு? உன்னை நான் எப்போலேருந்து லவ் பண்ணுறேன் தெரியுமா? எனக்கு எல்லாமே நல்லா தெரியும். இப்போ நான் கிளம்பி வந்தோடனே தான் லவ் லவ்னு சுற்றுறீங்க அப்படின்னோடனே, யார் சொன்னது அப்படின்னு? நீ முதல் முறையாக என்கிட்ட சண்டை போட்டு கொடைக்கானல் போனல, அப்போ வந்தது நீ லவ் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னொன்னே, ஆமா பின்ன அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த மாமாவுக்கு உன் மேலே ஒரே லவ்ஸ் தாண்டி அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீங்கள் சொன்னதெல்லாம் முன்னாடி வேணால் இருந்திருக்கலாம். எல்லாம் வெண்ணிலா வர வரைக்கும் தானே. வெண்ணிலா வந்தோடனே தான் நீங்கள் என்னை கண்டுக்கிறதே இல்லையே." அப்படின்னோடனே, யார் சொன்னது அப்படின்னு? "வெண்ணிலா எனக்கு யாருன்னு உனக்கு தெரியும்ல. வெண்ணிலாவை நான் விரும்பினது உண்மை தாண்டி. ஆனால் வெண்ணிலாவை நான் விரும்பலடி இப்போலாம். வெண்ணிலா நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்டி. என்னால் தான் அந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு தான் அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணுறேன். சீக்கிரமாகவே வெண்ணிலாவுக்கு குணப்படுத்தி நான் அவளை அவங்க சொந்தக்காரங்கிட்ட ஒப்படைச்சிருப்பேன் காவேரி." அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீங்கள் என்ன சொல்கிறீங்க?" "ஆமாம் காவேரி, அதுதான் நான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன். இல்லைன்னா வெண்ணிலாவுக்கு ஒரு நல்ல நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைப்போம் சரியா?" அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? நான் அப்படி தான் நினச்சிட்ருக்கேன். உன்கிட்ட சொல்லனா மட்டும் நீ புரிஞ்சுக்க மாட்டியா காவேரி?" அப்படின்னோடனே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. "சொல்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்குனீங்கல்ல, அது டைவர்ஸ் பேப்பர் இல்லடி. உன்னை எம்டி ஆக்கிறதுக்காக எல்லா ஃபார்மாலிட்டிஸும் மூவ் பண்ணிட்டு இருந்தேன்டி. நம்ம கம்பெனியோட எம்டி நீ தான் காவேரி. உனக்காக தான் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கேன். நீ வேணா ஆஃபீஸில் கேட்டுப்பாரு." அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு? அப்போ என்ன அக்ரிமெண்ட் முடிஞ்சோடனே வீட்டை விட்டு துரத்துறீங்கல்ல? உன்னை வீட்டை விட்டு எப்படி நான் துரத்துவேன்? நீ தாண்டி எனக்கு எல்லாமே. உன்னை எதுக்காக நான் வந்து அப்படி போக சொன்னேன்னு தெரியுமா? நான் உன்கிட்ட விளையாடிட்டு இருந்தேன்டி. நம்ம 2 பேரும் கொடைக்கானல் போகிறத உனக்கு சர்ப்ரைஸாக சொல்லணும்னு நினச்சேன் காவேரி. அதனால தான் காவேரி இப்படி பண்ணேன். நான் கொஞ்சம் அதிக பிரசங்கிதனமாக பண்ணது இப்படி வந்து விளை வச்சிச்சு காவேரி. வேறு என்ன காரணமும் இல்லடி. இப்போ உனக்கு வேறு என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் கேளு காவேரி. நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன்." அப்படின்னோடனே அப்படியே காவேரி அழ ஆரம்பிக்கிறேன். "காவேரி ஏன்டி அழுவுறேன்னொன்னே, இல்லை இவ்வளோ நாள் நான் உங்களை பற்றி ரொம்ப தப்பாக நினச்சிக்கிட்டேன். அதனால தான் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. அப்போ இதான் நடந்துச்சு." "ஆமாடி இதான் நடந்துச்சு. நீங்கள் ஏங்க முன்னாடியே என்கிட்ட இதெல்லாம் சொல்லலை? இப்போ வந்து சொல்கிறீங்க." அப்படின்னோடனே, ஏன் காவேரி நீ சொல்லாமல் புரிஞ்சுப்பேன்னு நினச்சேன். சொல்லாமல் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல உங்களுக்குலாம். நீங்கள் பண்ண வேலை இங்கே வந்து நிற்கிதுன்னு பார்த்தீங்கல்ல. இப்போ என் அம்மாவை சமாதானமே படுத்த முடியாது. அவங்க செம கோவத்தில் இருக்காங்க. இங்கே பாரு உன் அம்மாவை சமாதானம்லாம் அப்புறம் படுத்திக்கலாம். முதல்ல நீ என் கூட கிளம்பி வா. நம்ம வீட்டுக்கு போயிடலாம் காவேரி. ப்ளீஸ் காவேரி, நீ இல்லாமல் இருக்க முடியலடி." "அதெல்லாம் நான் வர முடியாதுங்க. என் அம்மாவை சமாதானப்படுத்தாமல் நான் ஒரு நடி கூட எனக்கு நகராது. காவேரி நீ புரிஞ்சுக்கிட்டல காவேரி என்ன. ப்ளீஸ் காவேரி வாடி போகலாம். நீ சொன்னால் கேளு காவேரி." "அதெல்லாம் நான் வரமாட்டேன். நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருப்பேன். என் அம்மா எப்போ உன்னை வந்து நீ போ விஜய் கூட போய் வாழு அப்படி சொல்கிறாங்களோ அப்போ தான் நான் வருவேன். போதுமா? நான் கிளம்புறேன்." அப்படின்னா, "காவேரி ப்ளீஸ் டி, நான் சொன்னால் கேளு காவேரின்னு" சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு, "கையை விடுறீங்களா?" அப்படின்றாங்க. "அதெல்லாம் விட மாட்டேன்." அப்படின்னோடனே, "விடுங்க நான் போகணும்." அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க.